கத்தமுள்ளதாக தேவதாசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குகிறார். கத்தமுள்ளதாக இந்த வசனம் தாவீது சொல்லும்போது அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். வெண்கல வில்லும் என்னோட புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்து பழக்குகிறான்னு சொல்கிறார். ஒரு வெண்கல வில்லை வளைக்கணும்னா அது ஒரு நாள் ஒரே நாள் இடத்தோடு பண்ண முடியாது. அதுக்கு ஒவ்வொரு நாளாக ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு பலன் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி ஒரு நாள் முறிக்க வைக்கிறார் அப்படி சொல்கிறார். இந்த வேலையில் தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொரு விஷயம் கற்று பயன்படுத்தினார். அவர் கோலியாத்து முன்னே நிற்கும்போது கூட அவர் சொல்லுவார், நான் கரடியை மேற்கொண்டேன், சிங்கத்தை மேற்கொண்டேன், பெருசு நிம்மாத்திரம். இந்த கரடியும் சிங்கத்தெல்லாம் கொண்டு மேற்கொண்ட அந்த அனுபவம் இருக்கும்போது தான் பெருசு நிம்மாத்திரம்னு சொல்கிறார். இந்த பழக்கம் ஒரு நாள் வரல. இது கர்த்தர் நடத்தி வந்தார், ஜெயத்தை கொடுக்குறார். ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன சில ஒரு இதை மேற்கொள்ள கற்று பலன் தருவார். பிரச்சனை வரும், வியாதியாக இருக்கலாம், தருத்தமாக இருக்கலாம், ஜெபிச்சு ஜெயம் எடுத்துருப்பீங்க. இது எதுக்குன்னா ஒரு நாள் பெரிய பிரச்சனை வந்தால் கூட ஏன்னா அந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனை சொல்லி இதெல்லாம் காப்பாற்றின தேவன் என்னை இதையும் மேற்கொள்வார்னு விசுவாசத்துக்கு மேற்கொள்வீங்க. தாவீது விட மேற்கொண்டார். அந்த வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். ஒரு பழக்க இருக்கிற தேவன் ஒரு மேற்கொள்ளதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் எடுத்து அதை பலப்படுத்துகிற தேவன். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஜெயம் எடுப்போம். அதை தேவன் கண்டிப்பாக நம்ம பலன் தருவார். இந்த பூமியிலையும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தாவீதை போல இந்த பூமியில் தாவீது மேற்கொள்ள கர்த்தர் அவரோடு தாவீதோடு இருந்தனால இந்த பூமி எல்லாவற்றையும் ஒவ்வொரு குடும்பமாக மேற்கொண்டு ராஜாவாக வாழ்ந்தார், ஜெயமாக வாழ்ந்தார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் மேற்கொள் கர்த்தர் பலன் தருவார். இந்த பூமியில் எல்லாரும் சாட்சி வாழ்க்கை தருவார், பலவத்தை ஆயத்தப்படுத்துவார், நம்ம கைகளை பலப்படுத்துவார், முழங்காலை பலப்படுத்துவார், எல்லாரும் பலப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேர்ந்த கிருபை செய்வாராக. ஆமென்.